Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோல நம்ம social and religious reform movements in the 19th century பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சரி மற்ற எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலும் அதில் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 19th centuryல இந்தியா அண்ட் தமிழ்நாடு இதில் ரெண்டுலேயும் நடந்ததும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 ஓகேங்களா? ஓகே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ரைட்டுங்களா? ஸோ வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி சொல்லக்கூடிய பங்களாதேஷ் ப்ளஸ் வெஸ்ட் பெங்கால் அந்த ரெண்டு ரீஜனை சேர்ந்தா வந்து பெங்கால் அப்படின்னு அன்றைக்கி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அங்கே தான் வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டா பெங்காலில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பேர் பிரம்மோ சமாஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ அந்த பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறத ராஜாராம் மோகன் ராய் தோற்று வச்சிருப்பாரு. ஸோ ராஜாராம் மோகன் ராயோட காலம் பார்த்துக்கோங்க 1772 1833 வரைக்குமான காலகட்டத்தில் ராஜாராம் மோகன் ராய் இருந்திருப்பாரு. ஸோ இங்கே ராம் மோகன் ராய் கொடுத்துருக்காங்க, அந்த ராஜா அப்படிங்கிறத சுருக்கி ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்துட்டா வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். இந்த யூரோப் கண்ட்ரிஸோட ஐடியாலஜிஸில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவர் நிறைய படிச்சிருக்காருங்க. நாட் ஓன்லி இங்கிலீஷ் ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை தாண்டி சான்ஸ்கிரிட் தெரியும் அவருக்கு, அரபிக் மொழி தெரியும், பெர்ஷியன் லாங்குவேஜ் தெரியும், ஸோ அதை தாண்டி பெங்காலி தெரியும் ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து கிரேட் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறங்காட்டிக்கு வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் இருக்குங்காட்டிக்கு அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவராக இருப்பார். ஸோ அவரோட தாய்மொழி அப்படிங்கிறது பெங்காலி, அதை தாண்டி மற்ற 3 மொழிகள் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன் இந்த லாங்குவேஜஸும் கற்ற ஒரு கிரேட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஸோ ஹி அப்போஸ்ட் த மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ் சோஷியல் கஸ்டம். ஸோ நம்மளுக்குன்னு நிறைய சோஷியல் கஸ்டம்ஸ் இன்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. ரிலீஜியஸ் செரிமனிஸ்டும் நிறையா ஃபாலோ பண்ணுவோம். அதையெல்லாம் வந்து அவர் அப்போஸ் பண்ண ஒரு கேரக்டராக இருக்காங்க ஓகேங்களா? ஸோ ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னாவே ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம், சொசைட்டியில் இருந்த இந்த மூட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத செரிமனிஸ் அதையெல்லாம் எதுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து இதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள், எப்பவுமே ஆஸ் யூஷுவல் ரிலீஜியஸ் செரிமனிஸை இவர் அப்போஸ் பண்ண ஒரு கேரக்டராக இருக்காரு. ஓகே, ஸோ எட் ஹீ வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். பட் இவர் என்னன்னா செரிமனிஸ் எல்லாம் வந்து வேண்டாம் அப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னாலும் நம்மளோட பாஸ்ட் என்ன இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து நம்மளோட ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு போகலாம். பட் தேவையில்லாமல் செரிமனிஸ் கஸ்டம்ஸ் அப்படின்னு நிறைய பழக்க வழக்கங்கள் எக்ஸ்ட்ராவாக வேண்டாம், செலவு வைக்கக்கூடியதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. அடுத்து he was deeply influenced by monotheism and anti-idolatry. ஸோ மோனோதீசியம் அப்படின்னா ஒரு கடவுள், ஸோ ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்காரு, அவர் தான் எல்லாருக்கும் ஒரே கடவுள் அப்படின்னும் எல்லாரும் அந்த ஒரு கடவுளுக்கு முன்னாடி சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த மோனோதீசியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டவராக இருந்திருக்காரு. அதே சமயம் ஆன்டி-ஐடோலேட்டரி. ஸோ ஆன்டி-ஐடோலேட்டரி மீன்ஸ் கடவுள் அப்படிங்கிறது உருவ வழிபாடு இல்லாத ஒரு வழிபாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ரைட்டுங்களா? அடுத்து based on his interpretation of the Upanishads, he argued that all the ancient texts of Hindu preached monotheism or worship of one god. So Upanishads வேதங்கள் படிச்சிருப்போம், வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உபனிஷாட்ஸ் அப்படின்னா ஃபிலாசபிஸ், ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட இருக்கக்கூடிய ஒரு புக்ஸ் தான் உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேதங்கள் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ரைட்டுங்களா? அந்த மந்திரங்கள் ஓதுவோம் இல்லையா, அதெல்லாம் வேதங்கள். அடுத்து உபனிஷாட்ஸ் அப்படின்னா ஃபிலாசபிஸ் ஓகேங்களா? ஸோ அந்த உபனிஷாட்ஸை வந்து நல்லா இன்டர்பிரட் பண்ணி இவரோட நாலேஜ் வச்சு சொல்கிறாரு. மேக்ஸிமம் வந்து ஹிந்து டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மோனோதிசியம், வர்ஷிப் ஆஃப் ஒன் காட், ஒரே ஒரு கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் சொல்லியிருந்திருப்பாங்க. தென் he was petitioned the government to legislate against sati, child marriage and polygamy. ஆப்வியஸாங்க சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னாவே அந்த 19th centuryல முக்கியமாக எதுக்காகலாம் இருந்திருக்கும் அப்படின்னா சத்தி, சைல்டு மேரேஜ் அண்டு பாலிகேமி. ஸோ சத்தி மீன்ஸ் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த விடோ ஆகக்கூடிய அந்த பெண்ணும் சேர்ந்து அந்த
ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த எரி சிதையிலேயே வந்து போய் விழுந்துடணும் இறந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சதி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனிவே ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சைல்டு மேரேஜ்லாம் தெரியும். பாலிகேமி மீன்ஸ் ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே வந்து பெண்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா. ஸோ இதுக்கெல்லாம் எதிர்த்து இதெல்லாம் கூடாது, அதுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் கொடுக்குற பர்சனாக இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு இது ரிலேட்டடாக நிறையா பெட்டிஷன் கொடுத்துட்டே இருப்பார். சட்டங்கள் கொண்டு வாங்க இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அதே சமயம் he advocated the right of widows to remarry. ஸோ அந்த காலகட்டங்களில் 19th centuryல விடோஸ் ரீமேரேஜ்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ அதுக்கும் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே பிரம்மோ சமாஜ் வழியாக ராஜாராம் மோகன் ராய் பேசுகிறார். அடுத்து his campaign played a key role in forcing the Governor General William Bentinck legislation abolishing sati in 1829. ஓகே. ஸோ சத்தியை ஒழிச்ச ஒரு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு வந்து பார்த்தா வில்லியம் பென்டிங்க், ரைட்டுங்களா. ஸோ அவரை ஒழிக்கிறதுக்கு கூட சப்போர்ட்டாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ சதி எப்போ ஒழிக்கப்பட்டிருக்கும் சட்டம் மூலமாக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1829. அப்போ இருந்து சதி வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லீகல், அது வந்து கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. அடுத்து he strongly advocated education for women. Then he gave his full support for the introduction of English language and Western sciences in schools and colleges. கண்டிப்பாங்க ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ அந்த இயர்லி டேஸ்லேயே வந்து ராஜாராம் மோகன் ராய் வெஸ்டர்ன் சயின்சஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் ரிலேட்டடான அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்ததுனா தான் நம்ம நாட்டிலையும் அப்கிரேட் ஆவாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதே சமயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறப்போ நிறையா அதர் கண்ட்ரிஸோட நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம், நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பாரு. Ram Mohan Roy founded the Brahmo Samaj on 20 August 1828. This is very important. So எப்போ பிரம்மோ சமாஜை உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து he opened a temple in Calcutta where there was no image. ஆமா இல்லைங்க, no idolatry worship, அதாவது உருவ வழிபாடற்ற ஒரு நம்பிக்கையை தான் இவர் கொண்டிருந்தாரு. அதனால ஒரு கோவில் வந்து கல்கட்டாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அந்த கோவிலில் எந்த சாமி சிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அங்கே அந்த கோவிலில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா நோ ரிலீஜியன் ஷுட் பி ரிவைல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்டியஸ்லி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அல்லூடட் டு. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அங்கே இருந்த வேர்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து from the beginning the appeal of the Brahmo Samaj remained limited to the intellectuals and the enlightened Bengalis. கண்டிப்பாங்க. ஸோ ஒரு எஜுகேட்டட் பர்சனாக இருக்கங்காட்டிக்கு பெங்காலில் தான் இதை ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. ஸோ ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸால் தான் வந்து இது அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இது வந்து போய் சேர்ந்துருச்சு. பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறது ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு, அதுவும் பெங்காலியில். அடுத்து மகரிஷி திபேந்திரநாத் தாகூர். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் தெரியும் இல்லைங்களா. ஸோ அவரோட அப்பா தான் வந்து இந்த தீபேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ராஜாராம் மோகன் ராயோட ஒர்க்கை கேரி ஓவர் பண்ணுறாரு. ஸோ பிரம்மோ சமாஜ் வந்து ஃபர்ஸ்ட் தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் இறந்ததுக்கப்புறம் திபேந்திரநாத் தாகூர் வர்றாரு, ரைட்டுங்களா. ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாடரேட் ரிஃபார்மர், ரொம்ப ஒரு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது, ஒரு மாடரேட்டான ஒரு ரிஃபார்மராக இருக்கார். ஓகே. ஸோ இவர் வந்து கொடுக்குறாரு ஒரு 4 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்ப்போம். இன் த பிகினிங் தேர் வாஸ் நத்திங். ஸோ திபேந்திரநாத் தாகூரோட ஆர்டிகல்ஸ் இந்த 4 ஐடியாலஜிஸ் தான் அவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தோட ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே கிடையாது. The one supreme being alone existed who created the universe. ரைட்டுங்களா. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு சுப்ரீம் காட் தான் இருந்தார். அவர் தான் இந்த உலகம் இல்லை பேரண்டத்தையே உருவாக்குனாரு. அதுக்கு முன்னாடி இந்த பேரண்டத்தில் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாட் இன் எர்த், இங்கே எதுவுமே இல்லை. ஓகேங்களா. யூனிவர்ஸ்லேயே எதுவுமே இல்லை, கடவுள் மட்டும் இருந்தார். ஆனால் அதுதான் சுப்ரீம் பீயிங், அது கடவுள்னு சொல்லலை அவர், ரைட்டுங்களா. அடுத்து he alone is the God of truth, infinite wisdom,
goodness and power, eternal, omnipresent, the one without second. ஸோ அந்த கிரியேட்டர் இருக்காங்க இல்லைங்களா, the one supreme being, அவங்க தான் வந்து காட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே அவர் தான் காட் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அடுத்து our salvation depends on belief in him and in his worship in this world and the next. ஸோ நம்மளோட சால்வேஷனுக்கு கண்டிப்பாக அந்த சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காடை தான் வந்து நம்ம வர்ஷிப் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த உலகத்துலையும் சரி அடுத்த உலகத்துலையும் சரி நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிலீவ் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ நீங்கள் அவரை பிலீவ் பண்ணுறீங்க, அந்த சுப்ரீம் பீயிங்கை பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அந்த சுப்ரீம் பீயிங்கை லவ் பண்ணணும். அதே சமயம் அதாவது அது மேலே ஒரு அன்பு செலுத்தணும். அண்ட் அந்த சுப்ரீம் பீயிங் பேஸில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தீபேந்திரநாத் தாகூரோட 4 முக்கியமான ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். அடுத்து கேஷப் சந்திர சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ கேஷப் சந்திர சென் வந்து பிரம்மோ சமாஜில் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னா 1857 ஜாயின் பண்ணுறாரு. பட் 1866 வந்துட்டு பிரம்மோ சமாஜில் ஸ்பிளிட் ஆகுது, 2ஆக ஸ்பிளிட் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ அதில் இருந்து கேசப் வந்துட்டு சமாஜ், இந்த பிரம்மோ சமாஜை விட்டு போயிட்டு ஒரு புது ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தீபேந்திரநாத் ஆர்கனைசேஷன் thereafter came to be known as ஆதி பிரம்மோ சமாஜ். ஸோ அந்த பிரம்மோ சமாஜ்லேருந்து 2 போதில் அதில் வந்து தீபேந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருப்பார். அவரோட ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்க ஆதி பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? பட் பார்ப்போம். இந்த கேசப் சந்திர சென் இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து இந்த சைல்டு மேரேஜ் எல்லாம் அப்போஸ் பண்ணக்கூடிய பிரம்மோ சமாஜில் இருந்திருப்பாரு. பட் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு இந்தியன் பிரின்சஸ்க்கு அவரோட 14 years ஓல்டு டாட்டரை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ இதனால ஒரு பயங்கரமான கான்ட்ரவென்ஷன் வந்துடும், ரைட்டுங்களா? ஸோ அவரோட ஐடியாலஜியை ஒரு மீறி அவரோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை அப்போஸ் பண்ண பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரம்மோ சமாஜை விட்டுட்டு வெளியே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சாதாரணன் சமாஜ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரம்ம சமாஜ் இருக்குது. பிரம்ம சமாஜில் இருந்து தீபேந்திரநாத் தாகூர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்புறம் அதுக்குள்ளே உள்ள என்ட்ராகக்கூடியவர் கேசப் சந்திர சென். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரோட ஐடியாலஜிஸும் வேறு வேறு இருக்குங்காட்டிக்கு தீபேந்திரநாத்தோட ஆர்கனைசேஷனோட நேம் என்னவா மாறுதுன்னா ஆதி பிரம்மோ சமாஜ்னு மாறுது. பிகாஸ் பிரம்மோ சமாஜ் 2ஆக ஸ்பிளிட் ஆகுங்காட்டிக்கு. அடுத்து பிரம்மோ சமாஜ் அப்படின்னா வந்து கேசப் சந்திர சென்னோட ஒரு சமாஜ் இருந்துட்டு இருக்கு. பட் அவரோட ஐடியாலஜிலிருந்து அவர் மாறி அவரோட குழந்தைக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணிடுறாரு. தட்ஸ் வை அதை அப்போஸ் பண்ண கூடியவங்கெல்லாம் வந்துட்டு பிரம்மோ சமாஜை விட்டு சாதாரண சமாஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் த ஸ்டோரி. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். Vidyasagar believed that the Hindu scriptures were progressive. He provided evidence from scriptures that there was no sanction of burning of widows or for the prohibition of the remarriage of widows. ஸோ இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வித்யாசாகர் சொல்கிறாரு, அதாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் ரொம்ப முக்கியமான பர்சன். ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றும் ரொம்ப பேக்வேர்டாக இல்லை, அது வந்து ப்ராக்ரெசிவாக தான் இருக்குது. எந்த புக்லேயுமே வந்து ஒரு விடோவை வந்து சத்தி மூலமாக பேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதே சமயம் அவங்க ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, he dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. ஸோ சைல்டு விடோஸ் இருப்பாங்க இல்லைங்களா, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிருக்கும், அதே சமயம் விடோ ஆயிருப்பாங்க, அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காகவே இவரோட ஹோல் லைஃப்பை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே, the movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஆக்ட் வந்து சத்தி ஆக்ட் 1828 வந்திருக்கு இல்லைங்களா, அதுபோல் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்டுங்கிறது 1856 வந்திருக்கு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து சத்திக்காக பாடுபட்டு கொண்டு வந்திருப்பார் இல்லையா, வில்லியம் பெண்டிங் கூட சேர்த்து. அது போல் ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர் வந்துட்டு விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், திஸ் ஆக்ட் வாஸ் இன்டெண்டட் டு ரிமூவ் த லாட் ஆஃப் சைல்டு விடோஸ் அண்ட் சேவ் தெம் ஃப்ரம் பெர்பச்சுவல் விடோஹுட். ஸோ விடோ ரீமேரேஜ் கொண்டு வந்ததே இந்த சைல்டு குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த விடோஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து பிரார்த்தன சமாஜ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறது தோற்றுவித்தவர் ராஜா ராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் திவேந்திரநாத் தாகூர் வர்றாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வர்றாரு. ஸோ இது மாதிரியே நிறைய கேட்டகரிஸ் வர்றாங்க. எல்லாருமே வந்து ரிஃபார்ம், அதாவது சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் போகிறாங்க. மோனோதீசியம், ஆன்டி ஐடலேட்ரி அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து பிரார்த்தன சமாஜ் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த பிரார்த்தன சமாஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய, மகாராஷ்டிரா ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சமாஜ். ஓகேங்களா? மூமெண்ட். A movement similar to the Brahmo Samaj but founded in Bombay. ஸோ பிரார்த்தன சமாஜ் வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1827ல். ரைட்டுங்களா? இட்ஸ் ஃபவுண்டர் டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங். ரைட்டுங்களா? ஸோ ஆத்மராம் பாண்டுராங் அப்படிங்கிறவர் தான் இந்த பிரார்த்தன சமாஜோட ஃபவுண்டர். அவரோட காலகட்டம் பார்த்துக்கோங்க. 1825லேருந்து 1898 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இதில் இருந்த முக்கியமான 2 மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஆர்ஷி பந்தர்கர், நெக்ஸ்ட் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரனாடே, எம்ஜி ரனாடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஃபவுண்டரை தாண்டி இந்த 2 பர்சன்ஸ் தான் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜில் முக்கியமான மெம்பர்ஸ். They devoted to activities such as intercaste dining, intercaste marriage, widow remarriage and improvement of women and depressed classes. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த கேஸ்டிசம் எல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் டைனிங் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. அதே சமயம் இன்டர்காஸ்ட் மேரேஜை என்கரேஜ் பண்ணுறாங்க. விடோ ரீமேரேஜ், அப்புறம் அதே போல் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸ், இது எல்லாருமே வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்து ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவரோட காலம் பார்த்துக்கோங்க. ஸோ எம்ஜி ரனாடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் யார் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரனாடே, எம்ஜி ரனாடே. ரைட்டுங்களா? ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தவங்க யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவங்க பிரம்மோ சமாஜ் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. பிரார்த்தன சமாஜுக்கு கீழே இருந்த ரனாடே அப்படிங்கிறவர் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு 1861ல். அடுத்து த பூனா சர்வஜானிக் சபா அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அது வந்து 1870. அடுத்து அந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க 1884ல். ஓகேங்களா? ஸோ இந்த 3ஐயும் யார் உருவாக்குறாங்க? எம்ஜி ரனாடே உருவாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த பிரார்த்தன சமாஜ் அப்படிங்கக்கூடியது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஃபவுண்டர் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் 2 முக்கியமான பர்சன், அதில் எம்ஜி ரனாடே வந்து ஒரு 3 அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜானிக் சபா அண்ட் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, இது 3ஐயும் உருவாக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிவைவலிசம். ஸோ ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹிந்து ரிலீஜன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் இருந்து நிறைய பேர் மற்ற ரிலீஜனுக்கு போயிருப்பாங்க. அதை திருப்ப அப்படி போனவங்களை வந்து திருப்ப ஹிந்துயிசம்குள்ளே கொண்டு வர்றதும், அதே சமயம் ஹிந்து ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியோ ப்ராப்ளம், ரிலீஜியஸ் ப்ராப்ளம், அந்த ஒரு நிறைய கஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹிந்து ரிலீஜனை கொண்டு வரது தான் வந்து ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ஒடுக்குமுறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த மூடநம்பிக்கைகள்லாம் தேவையில்லை, நீங்கள் இதையவே ஹிந்துயிசமையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஹிந்து ரிவைவலிசம். ஸோ அதில் முக்கியமான பங்கு வகிச்சவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத தோற்றுவிச்சவர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி. அடுத்து ராமகிருஷ்ணா பரமஹம்சா. நெக்ஸ்ட் அவரோட ஃபாலோவர் சுவாமி விவேகானந்தா. ஸோ சுவாமி விவேகானந்தா தான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து தியோசபிக்கல் மூவ்மெண்ட், இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ரைட்டுங்களா? ஸோ ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோசபிக்கல் மூவ்மெண்ட், இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி பார்ப்போம். சுவாமி தயானந்த் சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ் 1875. ஸோ இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பஞ்சாப் ரீஜியனில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஆரியர்கள் எங்கே வந்திருப்பாங்க? சிந்து சமவெளி நகரை பக்கத்தில் வந்திருப்பாங்க. அது பஞ்சாப் பக்கத்தில் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரிய சமாஜ் வந்து பஞ்சாப் ரீஜியனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதே போல் பஞ்சாப் பக்கத்தில் ஒரு சரஸ்வதி அப்படின்னு ஒரு பழைய ஆறு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணி சுவாமி தயானந்த் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஞ்சாப் ரீஜியனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவரோட புக் நேம் வந்து பார்த்துட்டோம்னா
சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்யார்த்த பிரகாஷ் தான் வந்துட்டு பயங்கரமா மக்களிடையே பரவி இந்த ஆரிய சமாஜோட கொள்கைகள் எல்லாம் பறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கக்கூடிய இந்த புக்கோட நேம் கேட்டு யார் வந்து இது எழுதுனாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாமி தயானந்த் சரஸ்வதி. அடுத்து இவரோட ஐடியாலஜி பார்க்க போறோம். ஸோ சைல்டு மேரேஜ், த ப்ராஹிபிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அண்ட் த அலிஜ்டு பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல் ஹேட் நோ ஸ்கிரிப்சுரல் சாங்ஷன். அதாவது நம்மளோட ஹிந்து புக்ஸில் இருக்கு இல்லைங்களா, ஸோ வேதங்களும் சரி உபநிஷாசும் சரி சைல்டு மேரேஜை பற்றி சொல்லலை, விடோ ரீமேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அதே சமயம் வெளிநாட்டுகளுக்கு போனால் அந்த காலத்தில் அது ஒரு பொல்யூஷன், அவங்கள வந்து பொல்யூட் பண்ணிக்கிற அவங்களோட தூய்மை தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எந்த ஒரு புக்கிலையுமே வேதங்கள்ல எல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஐடியாலஜியாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து இவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட் மோனோதீசியம். ரைட்டுங்களா? ஸோ இவரும் ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அடுத்து கண்டம்னேஷன் ஆஃப் ஐடலேட்ரி, ஸோ உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். ஸோ பிராமின்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறத இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? ஸோ ஆப்வியஸாங்க கடவுள் வச்சு பூஜை பண்ணலைன்னா அந்த பூஜை அப்படிங்கிறதே ஒரு விஷயமே நடக்காது. ஸோ ஒரு கடவுள், அவர் உருவமற்றவர், அதே சமயம் அது மாதிரி உருவம் வச்சுட்டு பூஜை பண்ணுறது அவர் ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் இந்த அவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட், he also rejected superstitious beliefs in Hinduism and his cry was go back to Vedas. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேதங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், வேதங்களை நோக்கி போங்க அப்படின்னு வந்து அவர் எப்பவுமே கூக்குரலிட்டுட்டே இருந்திருக்காரு. அதே சமயம் அவர் வந்து நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதாவது மூடநம்பிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் ஃபுல்லுமே ஹிந்துயிசம்லாம் நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கும், அது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ரைட்டுங்களா? ஈவன் தோ இது ஹிந்து ரிவைவலிசம்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னாலும் இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கடவுள் தான், பட் அவருக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. வேதங்கள் தான் அடிப்படை, அதன்படியாகத்தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்துலையும் என்கரேஜ் பண்ணவே இல்லை, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சுவாமி தயானந்த் சரஸ்வதியோட புக் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஏரியா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் ரீஜனில் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆரிய சமாஜோட முக்கியமான அப்ஜெக்டிவ் பார்ப்போம். கவுண்டர் கன்வர்ஷன், பிரிஸ்கிரைபிங் எ purificatory ceremony called Sudhi, directed at Hindus who had converted to Islam and Christianity. ஸோ ஹிந்து ரிவைவலிசம்னாவே என்னென்னு நான் சொல்லியிருந்தேன், ஹிந்துயிசம் அந்த ஹிந்து ரிலீஜனை மறுபடியும் ரிவைவல் பண்ணக்கூடியது தான் அவங்களோட வேலை. ஸோ ஒன்ஸ் ஹிந்து நம்பிக்கை இல்லாமல் ஹிந்து ரிலீஜன் மேலே வேறு ஒரு ரிலீஜன் போயிருக்காங்க அப்படின்னா, லைக் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் பியூரிஃபை பண்ணி, அதாவது சுதி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சுதி ஓகேங்களா, சுதி மூலமாக பியூரிஃபை பண்ணி அவங்க மறுபடியும் ஹிந்து ரிலீஜனுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வரப்படுறாங்க. அதே சமயம் கவுண்டர் கன்வர்ஷன், ஓகேங்களா. ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மெயின் அப்ஜெக்டிவாக மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆரிய சமாஜ் வேர் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். ஆப்வியஸாங்க சோஷியல் ரிஃபார்ம்லையும் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷனுக்காகவும் இவங்க நிறையா பாடுபட்டிருக்காங்க. அடுத்து த சமாஜ் ஸ்டார்டட் எ நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ். ஸோ இன்றைக்கும் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தயானந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேமில் இருக்கும், ஆங்கிலோ ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து யாருக்கு கீழே வருது, ஆரிய சமாஜ் அவங்களுக்கு கீழே தான் வருது. ரைட்டுங்களா? அடுத்து ராமகிருஷ்ணா பரமஹம்சா, அவரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எ சிம்பிள் ப்ரீஸ்ட் ஆஃப் தக்ஷிணேஸ்வர் நியர் கல்கட்டா. ஸோ கல்கட்டா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தக்ஷிணேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அங்கே ஒரு டெம்பிளில் ப்ரீஸ்டாக இருக்கக்கூடியவர், பூஜை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய காடஸ் காளியை வந்து இவர் பயங்கரமாக ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சா. Then he declared that the manifestation of the divine mother were infinite. ஸோ டிவைன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காளி அப்படிங்கிறவங்க கடவுள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து டிவைன் மதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அவங்களோட உருவாக்கம் வந்து நிறைய இருக்குது, இன்ஃபினைட், நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் in his view all religions contain the universal elements which if practiced would lead to
சால்வேஷன். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, எல்லா ரிலீஜியன்ஸ்லையுமே வந்துட்டு யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது பேரண்டத்தை ஆளக்கூடிய கடவுள் இருக்காரு இல்லைங்களா, உருவாக்குன கடவுள், அவர் பேஸ்ட் சொல்லக்கூடிய எல்லாமே எல்லா ரிலீஜன்லையுமே இருக்கு. ஒன்ஸ் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து he said ஜீவா இஸ் சிவா, ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். நம்ம இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது போல தான் ஜீவா அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட சொல். ஓகேங்களா, அப்போ நம்மளோட உயிர் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா, ராமகிருஷ்ணா பரமஹம்சா அப்படி சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட், அதாவது மனிதருக்கு செய்யும் சேவை வந்து கடவுள் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளுக்கு செய்யறது போல அது அதன் மூலமாக கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டுங்களா, ராமகிருஷ்ணா பரமஹம்சா. ஸோ இவர் வந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு பர்சன், காளிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ராமகிருஷ்ணா பரமஹம்சா எந்த ஊரை சேர்ந்தவர்? கல்கத்தாவை சேர்ந்தவர். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துடலாம். ராமகிருஷ்ணா வாஸ் டு அட்ராக்டட் எஜுகேட்டட் யூத் ஹூ வேர் dissatisfied with the rational orientation of religious reform organizations such as the Brahmo Samaj. ஸோ இந்த பிரம்மோ சமாஜ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ரேஷ்னலாக வந்து ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில எஜுகேட்டட் யூத் வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சரோட ஒரு ஐடியாலஜியில் ஈர்க்கப்படுறாங்க. அடுத்து ஆஃப்டர் ஹிஸ் டெத், ஸோ ராமகிருஷ்ணா பரமஹம்சர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வரக்கூடிய சீஃப் யாரு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த விவேகானந்தர் வருவார். ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து எது உருவாக்குறாரு? ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. ரைட்டுங்களா, which didn't restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, healthcare and relief in times of calamities. ஸோ விவேகானந்தர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதனால் அப்படின்னா அவர் ஒரு ஜஸ்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை மட்டும் பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவர் வந்து ஒரு எஜுகேஷனுக்காகட்டும் நம்ம நாட்டோட ஒரு நேஷனலிசம் ஆஸ்பெக்டில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து சுவாமி விவேகானந்தாவை பற்றி பார்ப்போம். ஸோ சுவாமி விவேகானந்தாவோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா நரேந்திரநாத் தத்தா. ஸோ நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சுவாமி விவேகானந்தா. இவர் வந்து லேட்டர் ஆன் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ ராமகிருஷ்ணா பரமஹம்சா ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஒரு தீவிரமான பக்தராக வந்து இருக்காரு சுவாமி விவேகானந்தா. இவர் வந்து ஒரு எஜுகேட்டட் யூத். ஆப்வியஸாங்க நிறைய எஜுகேட்டட் யூத் வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சாவால் ஈர்க்கப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் சுவாமி விவேகானந்தா. ஸோ அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஃபாலோவர் சீடராக வந்து இருக்காரு. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட பேர்லேயே ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுதான் ராமகிருஷ்ணா பரமஹம்சம். ஓகே, சுவாமி விவேகானந்தா பற்றி பார்ப்போம். ஹி எம்பசைஸ்ட் எ கல்ச்சுரல் நேஷனலிசம் அண்ட் மேட் எ கால் டு இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூத் இளைஞர்களை வந்து கூப்பிடுறாரு. அதாவது இந்து மதத்தை சார்ந்த மக்களை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுறதுக்காகவும் கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இளைஞர்களை வந்து அழைக்கிறாரு. அடுத்து he became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religion in Chicago. ஸோ சிகாகோவில் போய் பேசுகிறப்ப தான் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார், என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பார் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது உலக அளவில். அது எங்கே பேசுகிறாருன்னா சிகாகோவில். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன் அந்த ஒரு காங்கிரஸில் தான் வந்து பேசுகிறார். ரைட்டுங்களா, அப்போ தான் வந்து சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு உலக அளவுலேயே. அடுத்து the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by விவேகானந்தா. ஸோ பெங்கால் வந்து ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஸோ பெங்கால் ரெண்டாக பிரித்ததுக்கு அப்புறம் வந்து நேரடா மிலிட்டன் நேஷனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட், அதாவது எங்களுக்கு தான் எங்களோட நாடு எங்ககிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக போராட ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தவங்க அதில் இருந்த மிலிட்டன் நேஷனலிஸ்ட், இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில். ஸோ அந்த தீவிரமாக வந்து இந்த
இண்டிபெண்டன்ஸ்க்காக உழைச்சவர்கள் எல்லாருமே வந்து விவேகானந்தரோட ஃபாலோவராக அவரால் இன்ஸ்பயர் ஆகப்படுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட். அடுத்து ஒரு ஹிந்து ரிவைவலிசம் மூமெண்ட் வந்து தியோசபிக்கல் மூமெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணப்பட்டதாக இருக்கும். பட் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஊரில் கிடையாதுங்க, நியூயார்க்கில் ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் வந்து இந்த தியோசபிக்கல் மூமெண்ட். இதை யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேடமே ஹெச்பி பிளாவட்ஸ்கி. ஸோ மேடமே ஹெச்பி பிளாவட்ஸ்கி அண்ட் கலோனல் ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியை யூஎஸில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. எங்கன்னா அடையார், சென்னை. இன்றைக்கும் தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குது. எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1886 வந்து வர்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்மளோட ஹிந்து ரிலீஜியனை ரிவைவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்த ஒரு மூமெண்ட், அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தியோசபிக்கல் மூமெண்ட், தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுது. It stimulated a study of the Hindu classics, especially the Upanishads and the Bhagavad Gita. So உபநிடதங்களையும் பகவத்கீதையும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட முக்கியமான ஒரு நோக்கமாக மக்களுக்கு வைக்கப்படுது. ரைட்டுங்களா? அடுத்து the Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. ரைட்டுங்களா? ஸோ ஹிந்துயிசம் புத்திசம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்திசம் வந்து மறுபடியும் ரிவைவல் ஆகி அந்த காலகட்டங்களில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட். ஸோ தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னாவே அன்னி பெசன்ட் தான் வருவாங்க. ஸோ ஆல்காட் வந்து இறந்துடுறாரு, ஒரு ஃபவுண்டர். ஸோ அவர் தான் வந்து முக்கியமான ஆள். அவர் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகுறாங்க. ரைட்டுங்களா? ஷீ பிளேட் எ ரோல் இன் இந்தியன் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ். கண்டிப்பாங்க. ஸோ இந்தியாவோட பாலிடிக்ஸில் வந்து நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணவங்க அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து she formed the Home Rule League, demanding home rule to India on the lines of Ireland. ஸோ அயர்லாண்டில் வந்துட்டு அவங்களே அவங்க நாட்டை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். இப்போ இந்தியாவில் இருக்குல்லங்க, அது போல தான். ஸோ அதே போல் இந்தியாவிலையும் வந்து ஹோம் ரூல் வந்து வரணும், இந்தியர்களே இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கி செயல்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அன்னி பெசன்ட். அடுத்து அன்னி பெசன்ட் ஸ்ப்ரெட் த தியோசபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர்ஸ். இவங்க 2 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக தான் இந்த ஹிந்து ரிவைவலிசம்காக உருவாக்கப்பட்ட தியோசபிக்கல் சொசைட்டியோட ஐடியாலஜிஸை பரப்பிட்டு இருந்திருப்பாங்க மக்கள்கிட்ட. அது என்னென்ன வந்து பார்த்தோன்னா நியூ இந்தியா அண்டு காமன் வீல். ஸோ இந்த 2 நியூஸ் பேப்பர் வழியாக தான் இவங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட பரிமாறிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ முக்கியமான மூமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹிந்து ரிவைவலிசம்காக எதெல்லாம் வந்துச்சு? ஆரிய சமாஜ் வந்திருக்கும், தியோசபிக்கல் சொசைட்டி எல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய பார்ட் பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இதில் முக்கியமாக பார்த்தது ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனை சமாஜ் அண்டு அலிகர் மூமெண்ட். ஸோ அலிகர் மூமெண்ட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஸோ ரிஃபார்ம் பண்ணணும், சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும்னு வந்தது இந்த 3. ஓகேங்களா? ரிவைவலிஸ்ட்னா ஹிந்து ரிலீஜியஸை ரிவைவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது இதெல்லாம் ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் தியோபந்த் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை தாண்டி there were also attempts to challenge the oppressive social structures by Jyotiba Phule in Pune, Narayana Guru and Ayangali in Kerala and Ramalinga Adigal and Ayothi Dasar of Tamil Nadu. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.